ஹாய், நான் உங்க ஆர்த்தி கணேஷ்கர். சினிமா வித் ஆர்த்தியில நீங்க இன்னைக்கு பார்க்க போற படம் தக் லைஃப். தக் லைஃபோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கேங்ஸ்டர் டீமுக்குள்ள நடக்கிற ஒரு போர் இல்லைங்க. கதை என்னன்னா, ஒரு கேங்குக்குள்ள ஒரு தலைவர் இருப்பாரு, கீழே கையாளுங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள அடுத்தது யார் தலைவனாக போறோம், யாருக்கு யாரை பழிவாங்கலாம் அண்ட் யாரை போட்டு கொடுத்து நம்ம பெரிய ஆளாகலாம், இந்த மாதிரி ஒரு கேங்குக்குள்ள நிறைய ஈகோ இஷ்யூஸ் இருக்குல்ல, அதுதான் கதை. ஸோ அந்த கதையில அந்த கேங்ஸ்டரோட தலைவர் எப்படி தாக்கப்பட்டார், எப்படி பழிவாங்கப்பட்டார், எப்படி துரோகம் செய்யப்பட்டார், அவர் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த தக் லைஃப். தக் லைஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரங்கராய சக்திவேல் யாரு, அவரை ஏன் கூட இருக்கவங்களே கொல்ல பாக்குறாங்க, அவர் கூடயே நரி மாதிரி இருந்தா அவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணி அவரை கொலை செய்ய முயன்றாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த துரோகிங்களுக்கு என்ன ஆச்சு, மீண்டு வந்தாரா சக்திவேல், அதே மாதிரி அவரோட லட்சியம் கனவுன்னு அவர் ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்லுவாரு, நமக்குன்னு ஒரு 10 ஏக்கர் இடம், அதுல நம்ம விவசாயம் பண்ணணும், பேரம் பேத்திங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், அப்போ நீ என்ன அன்பா செல்லமா டாய் சக்திவேல் அப்படின்னு என்னை கூப்பிடணும், அதட்டணும், அதுதான் என்னோட லட்சியம், அப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவர் கனவா இருக்கும். அது நடந்துதா? அதான் மீதி கதை. இந்த தக் லைஃப் படத்தோட வாவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாவ் அஃப்கோர்ஸ் கமல் சார். ஸோ நாயகன் படம் நடிக்கும்போது அவருக்கு ஒரு 35 வயசு, ஆனா 70 வயசு மாதிரி நடிச்சிருப்பார். ஆனா இந்த படத்துல உண்மையாலுமே அவருக்கு 70+ இருந்தாலும் 35 வயசுக்கு ஈடு கொடுக்கற மாதிரி நாயகன் கெட்டப்ல ஆரம்பிச்சு சத்யா கெட்டப்ல அப்படியே தக் லைஃப்னு சொல்லி வேரியஸ் ஏஜ் அவரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படியே அழகா காஸ்டியூம்லயும் மேக்கப்லயும் ஹேர்லயும் காமிச்சிருப்பார். முக்கியமா அவரோட கண்ணே நடிச்சிருக்குன்னா பாருங்களேன். பொதுவா எல்லா நடிகர்களாலையும் எல்லா விதமாவும் நடிக்க முடியும், ஆனா கமல் சாரால மட்டும்தான் கண்ணே சாரி கேட்கும். புரியல, நாசர் சார் சாகர அந்த சீன்ல நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. அவர் கண்ணே என்னடா என்ன இப்படி பண்ண வச்சுட்டேடா அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்திருப்பாரு. அவர் கண்ணே பல சீன்ல நடிச்சிருக்குங்க. அதே மாதிரி இந்த காலத்து ஹீரோஸ்க்கு டஃப் கொடுக்கற மாதிரி ஆக்டிங்லயும் டான்சிங்லயும் ஃபைட்லயும் எல்லா சீக்வன்ஸ்லயும் சும்மா அதிரி புதிரி பண்ணியிருக்காரு. அவர் இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. அவரே இந்த படத்துல சொல்லுவார், என் இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர முடியாதுன்னு. கண்டிப்பா ஆண்டவரே கலக்கி இருக்கீங்க நடிப்புல, சொல்லவே வேணாம் கமல் சார், வா. ஆனா அந்த படத்திலேயே கலங்கரை விளக்கம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா நம்ம சிம்புதாங்க. ஒரு பயங்கரமான ரக்கடு ஸ்வீட் ஹார்ட்டா வந்திருக்காரு படத்துல. அவரோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அவரோட கெட்டப் ஆகட்டும் சூப்பரா ஸ்டைலிஷா இருந்தது. அதுல அந்த ஜிங்குச்சா சாங்ல அவர் டான்ஸ் ஆடுறதாகட்டும், ஆக்ஷன் பிளாக் ஆகட்டும், முக்கியமா இன்டர்வல் பிளாக்ல கமல் சாரை கழுத்தை பிடிப்பாரு பாருங்க, அப்படியே தியேட்டரே எரப்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் கமல் சாருக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாரு. யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. த்ரிஷா மேம் கிட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ற ஷாட் ஆகட்டும், அதே மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட் ஆகட்டும், ஓவரால் சிம்பு சார் கலக்கி இருக்காரு. அடுத்த வாவ் அஃப்கோர்ஸ் நம்ம த்ரிஷா டார்லிங். வாவுங்க, அவங்க எவ்வளோ கியூட்டா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க தெரியுமா இந்த படத்துல. முக்கியமா சொல்ல போனா இந்த படத்துல சுகர் பேபி அவங்க தான். ஆனா அவங்க ரொம்ப கியூட்டா ரொம்ப ஸ்டைலிஷா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா கமல் சாருக்கும் அவங்க ஈக்குவலா சூப்பரா பேரானாங்க, சிம்பு சாருக்கும் ஈக்குவலா சூப்பரா பேரானாங்க. சிம்பு சாரும் அப்புறம் த்ரிஷா மேம் இவங்க 2 பேரோட ஒரு பீச் சீன் இருக்கும். அது எப்படி இருந்ததுன்னா VTV 2 மாதிரி இருந்ததுங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அவங்க ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுவாங்க, 2 பேருக்கிட்டையும் ஒரே நேரத்துல பேசுவாங்க. அப்போ யாரை சூஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணோம். அந்த நேரத்துல அவங்க அப்படியே நின்றுடுவாங்க. அந்த ஷார்ட் எண்டில் நம்ம மனசுலயும் நின்றுடுவாங்க. பியூட்டிஃபுல். அடுத்த வாவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். மியூசிக் பிஜிஎம் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்ததுங்க. முக்கியமா அந்த 5 வண்ண பூவே, அது நம்மளையே தாளாட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அதே மாதிரி ஜிங்குச்சா மொத்த தியேட்டருமே சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க, செம்ம வைபு. அந்த ஜிங்குச்சா சாங் எல்லாமே இனிமே எந்த கல்யாணமும் இருக்காதுன்னு பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு அந்த சாங் ரொம்ப வைபா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா சாங்குமே படத்துல அன்பு அறிவு
ஆமாங்க, அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. முக்கியமாக அந்த ரெட் ஃபோர்ட்டில் கார் சேசிங் நடக்கும், அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், நேபாளில் ஒரு ஃபைட் இருக்கும் அந்த பனி மேலே, அது சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அது செம்மையாக இருந்தது. அது வந்து கமல் சாருக்கும் அதே மாதிரி சிம்பு சாருக்கும் அவங்களோட வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்களுக்கு வந்து செம்மையாக இருந்தது. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் நடக்கும், அது தெரியா மாசாக இருந்தது. மொத்தத்தில் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வாவ் வாவ் வாவ். செட்டு ஒர்க்கு, லொகேஷன், முக்கியமாக இது எல்லாத்தையும் இன்னும் அழகாக மெருகேற்றி காமிச்சது நம்ம ரவி கே சந்திரன் அவருடைய டிஓபி வேலை தான். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். எதை தெரியுமா? அசோக் செல்வன் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிருக்கும். அது எதுக்கு டிவோர்ஸ் ஆச்சு என்ன அப்படின்ற பேக் ஸ்டோரியே நமக்கு தெரியாது. அதுக்கு அந்த டிவோர்ஸையே அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த படத்தில் வில்லன் யாரு அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா நம்ம நாசர் சார் தான் நிற்கிறாரு. அவரால் தான் இந்த படத்தில் எல்லா பிரச்சனையும் வருது. எதுக்குன்னு அவரே சொல்றாரு, எனக்கு மதிப்பு வேணும், மரியாதை வேணும். இதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க? நீங்க படம் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. பொதுவா 2-3 கேங்குக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யார் யாரை போடுவா அப்படின்ற ஒரு ஆச்சரியம், ஒரு விறுவிறுப்பு நமக்கு இருக்கும். ஆனா ஒரே ஒரு கேங்குக்குள்ளேயே தலைவனுக்கு பின்னாடி துரோகிகள் இருந்தாங்கன்னா அந்த துரோகிகள் யாருன்னு தலைவனுக்கு தெரிஞ்சா ஈஸியா போட்டு தள்ளிடுவார் இல்லையா? ஸோ இந்த கதையிலையும் அதை கொஞ்சம் பெட்டரா யோசிச்சிருக்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாரும் இருந்த முத்தமழை சாங் அது மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆனா ஒருவேளை த்ரிஷாவுக்கும் சிம்புக்கும் அந்த சாங் வச்சிருந்தா அது கரெக்டா சூட் ஆயிருக்காது. அதே மாதிரி ஒரு இடத்துல பாம்பேல முதல் தடவையா கமல் சார் வந்து த்ரிஷாவை பார்ப்பாங்க, அந்த இடத்துல அந்த பாட்டு வச்சிருந்தாலும் ஒட்டி இருக்காது. அதனாலதான் வெட்டிட்டாங்க. பெட்டர் தான், பெட்டர். ரெட் ஃபோர்ட் சேஸுங்க, 2 கார், ஹீரோவோட காரு, இன்னொரு வில்லனோட கார். இந்த 2 காருக்கும் பயங்கரமான சேசிங். அதுல வில்லன் ஆளுங்க எல்லாம் மெஷின் கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. இந்த காரு ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். உள்ள இருக்க 2-3 பேருக்கு பயங்கரமான பலத்த காயம் ஆயிடும். ஆனா ஒருத்தர் கூட செத்துருக்க மாட்டாங்க. யாராவது 2 பேரை போட்டு தள்ளியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஜோஜோ ஜார்ஜ் மாதிரி மலையாளத்துல மிகப்பெரிய ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஜஸ்ட் அடியாளாக்கியிருக்காங்க. அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். தக் லைஃப் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல ஆரம்பிச்சு ரங்கராஜ சக்தி வேல் அடேங்கப்பா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கத்தியில குத்துறாங்க, மேல இருந்து தள்ளி விடுறாங்க, அப்படியே புதக்குழியில மாட்டிக்கிறாரு, என்னென்னவோ நடக்குதுங்க. ஆனா எல்லாம் தாண்டி ஏந்திரிச்சு நிக்கிறார். கிளைமேக்ஸ் ஃபைட்ல எல்லாம் அவர் மீண்டுவாரா அப்படின்னு நமக்கே வந்து டவுட் வந்துச்சு. அவ்வளோ அடி வாங்குறாரு. எல்லாம் தாண்டியும் அவர் வந்து ஹீரோயிசம் கதை அப்படின்றதுனால ஹீரோ எழுந்திரிச்சு நிற்கிறார். ஆனா இந்த அளவுக்கு ஒரு தக் படத்தை மணிரத்னம் சாரும் கமல் சாரும் நாயகன் அளவுக்கு டெப்தா கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ ஜாஸ்தியா இருந்தது. ஆனா இதெல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி இன்னும் நிறைய அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தான் நமக்கு வந்து ஐயோ அப்படி இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா குடும்பத்தோட போய் கண்டிப்பா படம் பார்க்கலாங்க. ஏன்னா வந்து படம் one time watchable, worth it. Thank you for watching. Subscribe to Aarthi Ganeshkar YouTube channel. Love